நம்ம நார்மலா குடிக்கிற வாட்டர்லயே மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் டெபாசிட் ஆயிருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணாம குடிக்கிறனால நமக்கு கிட்னி ஸ்டோன் போன்ற பல பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு. சோ இதை எப்படி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தர். வெல்கம் டு தாரா டாக்ஸ். நார்மலா நம்ம குடிக்கிற வாட்டரை நல்லா கொதிக்க வச்சிட்டீங்கனாலே அது அந்த ஒயிட் கலர்ல ஒரு டெபாசிட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே செடிமெண்ட் ஆயிருக்கும். சோ ஒரு சில செடிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அடியிலேயே உங்களுக்கு செடிமெண்ட் ஆயிடும், ஒரு சிலது உங்களுக்கு மேலாப்ல தெரியுமா, அது எதை வச்சு ஃபில்டர் பண்ணாலும் போகாது. சோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம சும்மா அந்த டம்ளரை வச்சு கொஞ்சம் அதை தண்ணியை தெளிவுபடுத்திட்டு நம்ம அதை வந்து கன்சியூம் பண்ணலாம். அப்படி நம்ம கன்சியூம் பண்றதுனால கிட்னில ஸ்டோன்ஸ் வராம நம்மளால பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய வாட்டர் குடிக்கணும். நார்மலான ஒரு ஹெல்த்தி அடல்ட்டுக்கே 2 to 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்றோம். கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் நீங்க 3 லிட்டருக்கு மேலதான் நீங்க வாட்டர் குடிக்கணும். சரி, இப்ப இந்த கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, நீங்க எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். Until then, subscribe and stay tuned.